கிடையாது. மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்லைங்க. எங்களுடைய அடையாளம் தளபதி தளபதி தளபதின்ற அந்த ஒற்றை மந்திர சொல் மட்டும். அண்ணா அண்ணா இந்த தளபதி நெஞ்சில குத்திக்கிட்டு அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு இறங்கிட்டாங்கன்னா அந்த சொத்தை சம்பாரிச்சது வேற எந்த தலைவனும் கிடையாது, என் தளபதியை தவிர. சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி. இந்த தளபதியின் பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் குறைஞ்சது 1 டிகிரி 2 டிகிரி முடிச்சுவேன். நாம தற்குறியா? அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிகளும் நாங்க என்னங்க கேக்குறோங்க? குடிக்க ஒரு தண்ணி, இருக்க ஒரு வீடு, ஒரு கல்வி, தரமான கல்வி, தரமான. மற்ற கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்ன வித்தியாசம்? தற்குறி. ஓ, நீங்க தற்குறியா? நீங்க பார்த்துதான் ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்களா? இனிமே அது நடக்காது, இனிமே அது நடக்காது. இந்த தற்குறிகள் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாற்றுவோம் என்று நான் சொல்லுகிறேன். எதற்காக இன்றைய காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டது? பெருவாரியான இளைஞர்கள் தளபதியின் பின்னால் எதற்காக அணிவகுத்து நிற்கிறார்கள்? இப்படி எண்ணற்ற கேள்விகள் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கக்கூடும். அத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கக்கூடிய, ஒரு விளக்கம் பெறக்கூடிய ஒரு தெருமுனை கூட்டமாக இது இருக்கும். இது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து பல்லு போன பாட்டிகள் வரை அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு தெருமுனை பிரச்சாரம். ஆகவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் இந்த நிகழ்விற்கு வரும்படி தமிழக வெற்றி கழகம் மேற்கு மாவட்டம் நல்லம்பள்ளி சார்பாக உங்கள் அனைவரையும் வருக 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 என அன்போடு அழைக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி துவங்கவிருக்கிறது. நாம் பாடுபட்டு உழைத்த பணம், பாடுபட்டு படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்களின் எதிர்காலம் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்விற்கு அனைத்து தோழர்களும், பொதுமக்களும், மாணவர்களும் வந்து நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கும்படி, கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. அனைவரும் வரும்படி அன்போடு அழைக்கிறோம். தருமபுரி மேற்கு மாவட்டம் சார்பில் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றியத்தில் சோமனலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் திரு தேவா அவர்களையும் மற்றும் அனைத்து ஒன்றிய கழக பொறுப்பாளர்களையும், மாவட்ட பொறுப்பாளர்களையும், அணி சார்பு கிளைக்கழக பொறுப்பாளர்களையும், பேச்சாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். விழா மேடையில் அமரும்படி அன்போடு அழைக்கிறோம். உல தென்தமிழ் என்று கம்பன் உன்னை கூறிவிட்டான். யாம் அறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று பாரதி உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் உன்னை கூறிவிட்டான். உன்னை எப்படி அழைப்போனோ, என்னவென்று அழைப்போனோ தெரியவில்லை. உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா, உறக்க சொல்லட்டுமா? என் அன்னை தமிழே, நாவில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்பவளே, உனது புகழ் சொல்ல பெறப்படுத்தேன். சொல்லில் விளையாட சொல்ல முடியவில்லையே, சொல்லில் விளையாட சொல்ல முடியவில்லையே. என் உள்ளத்தமிழே, உயிரினும் மேலான அன்னை தமிழே, அன்னை தமிழே என போற்றி என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் எனது அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்றால் நமது கட்சியினுடைய தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. தெருமுனை பிரச்சாரமாக இங்கே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறது மிகவும் அருமையாக உள்ளது. எனவே இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், சார்பணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய
தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது வருக வருக என அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ் தாய் வாழ்த்து. மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து வீரத்துடன் போராடிய உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீது நம்பிக்கை வைத்து அனைவரும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கும் பொறுப்பு தனி மனிதனாக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற. நன்றி, வணக்கம். பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் APJ அப்துல் கலாம். எனவே நமது நல்லமல்லி ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் திருமதி அச்சுதா அவர்கள் தற்போது உரையாற்ற வருவார். அன்னை தமிழை வணங்கி, அன்னை தமிழகத்தை ஆளை பிறந்த என் தளபதியை வணங்கி, நம் தர்மபுரி மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் தாபா சிவா அவர்களை வணங்கி, நம் நல்லமல்லியின் நாயகன் எங்கள் அண்ணன் நம் நல்லமல்லி மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் தேவா அவர்களையும் வணங்கி, மற்ற நிர்வாகிகளுக்கும் மற்ற அனைத்து தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தர்மபுரி மாவட்டத்துல, அதுவும் மேற்கு மாவட்டத்துல நல்லமல்லி மேற்கு ஒன்றியத்துல நடந்துட்டு இருக்கிற, நாங்க தொடங்கி இருக்கிற முதல் தெருமுனை பிரச்சாரம் இந்த ஊர்ல தான்றத நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். அது இவ்வளோ பேர் இருப்பீங்கன்னால நாங்க எதிர்பார்க்கல. உங்களுடைய வரவேற்புக்கும் தளபதிக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கும் எங்களுடைய நல்லமல்லி மேற்கு ஒன்றியம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்சி வந்துருச்சு. பல வருஷம் ஆண்ட கட்சிங்க, நிறைய பணபலம், அரசியல் பலம், செல்வாக்கு பலம், அதிகார பலம் எல்லாமே இருக்கிற நிறைய கட்சி வந்துருச்சு இல்லையா? அத்தனை கட்சி எவ்வளவோ பரம்பரையெல்லாம் ஆண்டுட்டு இருக்காங்க. இத்தனையெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு நாங்க இவ்வளோ தைரியமா ஒரு துணிச்சலா இத்தனை பெண்களும் சேர்ந்து சம உரிமையோட உங்க முன்னாடி நின்று நாங்க எங்க தளபதிக்காக, நம்ம தளபதிக்காக நாங்க இங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னா, நாங்க எந்த பணப்பரிமாற்றமும் பண்ணல, அதிகாரத்தை எந்த தவறாவும் நாங்க பயன்படுத்தல. எங்களுடைய மொத்த அடையாளமும் தளபதி என்ற அந்த ஒத்த வார்த்தை மட்டும்தானே தவிர மற்றபடி எங்க கிட்ட வேற எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகமோ இல்ல வேற எதுவுமே கிடையாது. மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்லைங்க.
எங்களுடைய அடையாளம் தளபதி தளபதி தளபதின்ற அந்த ஒற்றை மந்திர சொல் மட்டும்தானே தவிர வேற எதுவும் கிடையாது. நாங்களும் உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்கல. என்ன கேக்குறோம் தெரியுமா? எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து எவ்வளோ பெரிய மனசு உள்ளவரு அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு நமக்காக உங்களுக்காக எங்களுக்காக வந்திருக்காரு. அவருக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். நமக்காக ஏதாச்சும் ஒண்ணு செய்யறாங்கன்னா நம்ம அவங்க பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணாதானே அது அவங்களுக்கு செய்யணும்ன்ற எண்ணமும் வரும், செய்யறதுக்கான அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இல்லாட்டி கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அதனாலதான் நம்ம தான் செய்யணும். நீங்க தளபதி இன்னைக்கு வராரு, அவ்வளோ பெரிய சொத்தை விட்டுட்டு வராரு, அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு வராரு, நடிக்கிறத விட்டுட்டு வராரு, நீங்க அவருக்காக செய்யுங்கன்னெல்லாம் நாங்க கேட்கல. உங்களுக்காக செய்யுங்க. உங்களுக்காக தானே வராரு. உங்களோட வாழ்க்கை தர உயரணும்ல, உங்களுடைய அறிவு வளர்ச்சி வரணும்ல, உங்களுடைய அறியாமை போகணும்ல. நாளைக்கு நீங்களும் இப்ப எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா நம்ம கிராமத்துல நம்ம மக்கள் நம்ம அப்படியேதான் இருக்கோம். நமக்கும் ஒரு சிட்டில ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதி ஒரு பணக்காரங்க கிட்ட என்ன கிடைக்குமோ அந்த வாழ்க்கை தரம், அந்த படிப்பு, அந்த கல்வி, அந்த மருத்துவம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம தளபதி வந்தா மட்டும்தான் முடியுமே தவிர வேற யார் வந்தாலும் முடியாது இல்லையா? மாநில தன்னாட்சின்றது நம்மளோட ஒரு கொள்கை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாகுபாடு, அங்கங்க ஆணவ கொலை, ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு, நிறைய பிரச்சனை, கொலை கொள்ளை திருட்டு நிறைய நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் இல்லையா? எல்லாமே ஒழியணும் இல்லையா? இல்லையா? அதுக்கு என்ன மாற்றம் வரணும்? தளபதியால மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்ங்கிறதுதான் எங்களோட மொத்த தமிழக வெற்றி கழகத்தோட நம்பிக்கையே. இப்போ இங்கே சோமநல்லில இருக்கீங்க. இப்போ நானே இந்த ஊர்ல ஒரு வீட்டுல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் வீட்டுல எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன தேவை இல்லைங்களா? என்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன தேவை, என்னோட வாழ்க்கை தரத்தை என் குடும்பத்தை நிலைநாட்டுறதுக்கு என்ன வேணும், என் குடும்பம் தாழ்ந்து போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் இல்லைங்களா? நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும்ன்றது நமக்கு தான் தெரியும். நம்ம ஊர் தலைவருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும்னு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம மாநிலத்துக்கு என்ன வேணுங்கிறது நம்ம மாநில தலைவருக்கு தான் தெரியுமே தவிர, நம்ம முதலமைச்சருக்கு தான் தெரியணுமே தவிர, இந்த மத்திய அரசுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி உயர்த்தணும், நம்மளுடைய மாநிலம் தாழ்ந்து போகாம எப்படி இருக்கணும்ங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சரியான புரிதல் இருக்காது இல்லையா? அதனாலதான் நம்ம மாநிலத்தை உயர்த்துறதுக்கு நம்ம மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நம்ம மாநிலத்துக்கே கொடுத்தா மட்டும்தான், ஒரு சுய ஆட்சி ஒரு தன்னாட்சி நம்ம மாநிலத்துல நடந்தா மட்டும்தான் கல்வி, மருத்துவம், விவசாயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நம்ம மாநிலத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற முடிவை நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்க முடியும். இதனால்தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கொள்கையாவே மாநில தன்னாட்சின்றத ஒண்ணு வச்சிருக்காங்க. முதல்ல அரசியல் தலையீடு இல்லாம இங்க எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பாளுப்பா போட்டு கொடுக்குறது நம்ம கட்சிக்காக தான், இதான் ஆளுங்கட்சி, இதான் அந்த கட்சி இந்த கட்சி, நம்ம ஜாதிக்காரன் பையன்பா ஏதோ பார்த்து போட்டு கொடு, அவன் சொன்னா ஒரு 10 ஓட்டு விழும், ஒரு 20 ஓட்டு விழும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க தானே? நிறைய இடத்துல பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க, பணத்தை வாங்கிட்டு வேலை போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் ஒவ்வொரு துறையிலையும் எந்த ஒரு அரசியல் தலையீடுமே இருக்கக்கூடாது அப்படின்னா அது நம்ம தளபதியோட 26ல வரவேற ஆட்சியில மட்டும்தான் நடக்குமே தவிர வேற எந்த ஒரு ஆட்சியாலையும் ஏற்படுத்த முடியாதுங்கிறதுதான் என்னோட கருத்து. முதல்ல பெண்களுக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, எங்கேயாச்சும் பாதுகாப்பு இருக்கா? தனியா போக முடியுதா? வர முடியுதா? பள்ளிக்கூடத்துல இருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எங்கேயுமே நமக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா? எங்கேயுமே பெண்களை சதையா பாக்குறாங்க இல்லையா? எல்லா ஆண்களும் சொல்ல முடியாது. இதோ இந்த தமிழக வெற்றி கழகத்திலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து இந்த இடத்துல பெண் பாதுகாப்பை பத்தி நானே பேசுற அளவுக்கு எனக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான் இல்லையா? அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பும் இல்ல, அது எதுவும் உறுதி செய்யவும் இல்ல. என்ன தமிழ்நாடு இளைஞர்கள், தமிழ்நாட்டுல உள்ள சின்ன சின்னவங்கெல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அண்ணனை அண்ணன் அண்ணன் தளபதி அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவரை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா நான் சும்மா விடுமா?
நம்மளுடைய பண்பாடு எங்க இருக்கு பாத்தீங்களா? அப்பா தாத்தா தான் என்ன கொஞ்சம், அது மட்டும்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்களா? எல்லாருக்கும் வருதா? பாதி பேருக்கு வரல. நம்ம கேட்டோமா எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்னுட்டு, எல்லாருக்கும் 1000 இல்லையா? அதுல அப்புறம் கொடுக்குறோன்னு சொல்றது, லிஸ்ட் எடுக்கிறது, இவங்க இந்த குடும்ப தலைவிக்கு தகுதி இருக்கு, இந்த குடும்ப தலைவிக்கு தகுதி இல்லை. யோ, ஏன் காசு, ஏன் அப்ப காசு, நம்ம வரி பணம், ஏன் எங்களுக்கு தகுதி இல்ல தகுதி இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்லையா? உன் வீட்டு சொத்தா, இல்ல உன் அப்பா வீட்டு சொத்தா, இல்ல நீ சம்பாதிச்ச சொத்தா? நம்ம அரசாங்க சொத்து தானே, நம்மளோட வரி பணம் தானே, நமக்கு இருக்குதானே. நமக்கு தகுதி இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? அதுக்கப்புறம் சரி இப்படிதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஓட்டு போட்ட தலை வீதிக்கு அதையும் அனுபவிச்சுன்னு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மறுசீரீலனை செய்கிறோம். எல்லாரும் வந்து ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுங்க, எழுதி கொடுங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் முகாம், அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் குறைதீர் முகாம். ஆனா அங்க முகாம், என்னடா இது அங்கங்க முகாம் வச்சிருக்காங்களேன்னு காலண்டர் பார்த்தா 26ல வந்து எலெக்ஷன் 2-3 மாசத்துல வரப்போகுது இல்லையா? அதுக்குதான் 4 வருஷம் ஒன்னும். இப்ப இந்த 4 மாசத்துல இவங்க காட்டுற பரபரப்ப 4 வருஷம் காட்டியிருந்தா நம்மளுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் இங்க பாத்தீங்களா? இப்ப வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம யோசிக்கணும், 4 வருஷம் செய்யாததை இவங்க 4 மாசத்துல இவ்வளோ வேகமா செய்யறாங்களா? எதுக்கு செய்யறாங்க, ஏன் செய்யறாங்கன்றத யோசிக்கிறோம். நம்ம நல்லதுக்காகலாம் செய்யல. அவங்க குடும்ப சொத்தை எப்படி வளர்க்கலாம், எப்படி கொண்டு வரலாம், நம்ம பேரம் பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, அதுக்கப்புறம் வரவங்க ஆமா இது என்னது அப்பன் செத்தா பிள்ளைக்கு கட்டலுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இதுனா அவங்க அப்பன் சொத்தா? உங்க சொத்தை கொடுங்க, உங்க வீட்டை கொடுங்க, உங்க பங்களாவை கொடுங்க, உங்க காரை கொடுங்க, உங்களது எதுனாலும் நீங்க கொடுங்க உங்க பையனுக்கு. உங்களுக்கு அப்புறம் சிஎம் சீட்டு அவருக்குன்றத நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? சிஎம் சீட்டு யாருன்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? 26ல சிஎம் சீட்டு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அதேதான், விலையை குறைக்கிறேன், அந்த விலையை குறைக்கிறேன், இந்த விலையை குறைக்கிறேன். எந்த விலையா குறைச்சிங்க? குறைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர விலைய குறைச்ச மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியல. இதுல பாத்தீங்கன்னா விடியலாட்சி, எங்கும் விடியலாட்சி, எதிலும் விடியலாட்சி. விடிஞ்சிருச்சா? இதுல பாத்தீங்கன்னா பாட்டு வேற, வராரு தராரு போறாரு போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இந்த சொல்லுவாங்கல்ல வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி, இப்படி வந்து இப்படி போச்சு. 5 வருஷம் போயிடுச்சு, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கவே இல்லை இல்லையா? ஒளி தர அப்படியே விடியல் வந்துடுச்சா? எங்க விடியல் வந்துச்சு? நம்ம வாழ்க்கையும் மக்கள் நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னும் இருட்டுக்குள்ளதானே இருக்கு. தினம் சூரியன் தான் உதிக்கிறே தவிர நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தையே காணும். அப்படிதானே? இப்ப பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தாரா? அதுக்கப்புறம் மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சாரு, நிறைய நல்லது செஞ்சாரு, மக்களுக்காகவே வாழ்ந்தாரு. அவரோட வழியில கேப்டன் வந்தாரு. அவரை இப்போ வந்து நம்ம தவற விட்டுட்டோம். ஆனா அவரை தொடர்ந்து நம்ம தளபதி வந்திருக்காரு. அந்த கேப்டனை தவற விட்டுட்டோம். இந்த தளபதிய, கேப்டனோட தம்பிய என்னைக்கும் நம்ம கைவிட்ட கூடாது. நமக்காக வந்தவரை நம்ம தானே பாதுகாக்கணும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தளபதிக்காக நிறைய கூட்டம் கொடுது இல்லையா? மற்ற கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா கோட்ரு, கோழி பிரியாணி வாங்குறவங்களுக்கு தெரியும் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு இவ்வளவுதானே சொல்றாங்க வீட்டுல இருக்கிறவங்க, இதெல்லாம் கொடுத்துதான் கூட்டுறாங்க. ஆனா நம்ம தளபதிக்கு மட்டும்தான் ஒவ்வொரு கூட்டமும் தானா சேருது. தானா சேர்ற கூட்டத்துக்கும் கூட்டுற கூட்டத்துக்கும் கூடிய கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தளபதியோட கூட்டம் எல்லாமே கூடிய கூட்டம், மத்த எல்லா கழகத்துல சேர்ற கூட்டமும் கூட்டிய கூட்டம் தான். அதுதான் மக்களோட அறியாமையை பயன்படுத்தி எவ்வளவோ கொள்ளடிச்சிட்டு அவங்க வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தடுத்து நிறைய அன்பை கொடுத்துருக்கோம் நம்ம தளபதிக்கு. அதனால அவர் நமக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு. நம்ம கை கொடுப்போம். நம்ம தளபதிய அரியணையில ஏத்துற வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் விருதுகளால் நாங்க யாரும் விழிமூடி உறங்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழக வெற்றி கழகம், ஓங்குக தளபதியின் புகழ். நன்றி, வணக்கம். காரியமங்கலம் கொள்கை பரப்பாளர்
திருமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தாய்க்கும் தமிழுக்கும் என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்திய என்னுடைய தளபதி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கும் அண்ணன் ஒன்றிய செயலாளர் அண்ணன் தேவா அவர்களுக்கு என்னுடைய தலை வணக்கங்கள். ஏன் எல்லாருமே சோர்ந்து போயிருக்கீங்க? ஒரு சின்ன கேம் விளையாடுவோமா? என்னால நிறைய பெண்களை பார்க்க முடியுது. அதுவே எங்களுடைய கட்சியுடைய முதல் வெற்றி. அந்த பெண்களுக்கு உண்டான வாக்குறுதிகளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4.5 ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில என்னென்ன பண்ணாங்க, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, என்ன பண்றதுக்கு சொல்லிட்டு அடுத்தது ஆட்டையை போட வர போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய சகோதரி அவங்க தெளிவா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் மட்டும் விளையாடிடலாம், சரிங்களா? பசங்க சரிசமமா இருக்காங்க, பெண்களும் சரிசமமா இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர், இந்த நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய தலைவர் தளபதியை விரும்பாதவர்களே கிடையாது, முக்கியமா இந்த சின்ன பசங்கள்லாம், சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி, எல்லா இடத்துலயுமே பெண்கள் ஆண்கள் தான் போட்டியே, சரிங்களா? அதனால வந்து இந்த இடத்துலயும் ஆண்களா பெண்களா பாத்துடலாம், சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தளபதி எவ்வளவு பிடிக்கும்? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் இந்த சினிமா துறையை ஆண்டு விட்டு அடுத்த 33 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக உணர்ச்சியோடு தமிழனுடைய பண்பாட்டினோடு இந்த பெண்களை வந்து தன்னுடைய தாய்மார்களை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அரசியலுக்கு வந்த இந்த தலைவரை கண்டிப்பா போற்றி புகழணும் இல்லையா? அதனால நான் இந்த இடது கைய நான் பெண்கள் பக்கம் திரும்பினா நீங்க எல்லாம் தளபதின்னு சொல்லணும், சரியா? இந்த சைடு வலது கரத்தை திரும்பினா நம்ம பசங்க தளபதின்னு சொல்லுவாங்க. பெண்களா ஆண்களா பாத்துருவோமா? அது பாத்துருவோம். சவுண்ட் நீங்க சாதாரணமா நினைச்சாதீங்க. பெண்களை பெண்கள் நினைச்சா நாட்டையே திருப்பி போடுவாங்க, சரியா? ஒண்ணு, அவங்க கம்மி தான் ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். 2, பெண்கள் பாருங்க, உங்களை பத்தி நான் ரொம்ப பில்டப் பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு மானதை காப்பாத்துங்க, ஓகே? அவங்க உங்களை மிஞ்சிட்டாங்க. சூப்பர், அருமையா இந்த உரையை வந்து பாத்தீங்கன்னா தொடங்குறதுக்கு உண்டான சூழல் வந்துருச்சு. இந்த தமிழக வெற்றி கழகமானது ஏதோ வந்து இந்த 2 வருடத்துக்கு முன்னாடி தொடங்கி நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் எடுத்து சொல்லி வெறும் வாக்கு அரசியலுக்காக மட்டும் தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. இந்த தமிழக வெற்றி கழகம் பெண்களினுடைய பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட கட்சி, இளைஞர்களுடைய வாழ்க்கைக்காக தொடங்கப்பட்ட கட்சி, இன்று பிறக்க போகக்கூடிய குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. இதையெல்லாம் பண்றதுக்காக ஒருத்தர் தன்னுடைய கரியரின் உச்சத்தை விட்டுட்டு, ஏங்க நம்ம வந்து ஒரு கூலி வேலைக்கு நம்ம போறோம், சரிங்களா? நமக்கு என்னங்க ஒரு 500 ரூபாய் சம்பளம் இருக்குமா? அம்மா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கு? ஏன்னா ஒரு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய் சம்பளம் இருக்குமா? ஆனா எங்களுடைய தளபதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு படத்திற்கு 275 கோடி ரூபாய் சம்பளம். யாராவது 275 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன், என்னை இத்தனை நாள் வாழ வச்ச என்னுடைய மக்களுக்காக வரேன் யாராச்சும் சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வருவாங்களா? வருவாங்களா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா சொத்தையும் வித்துட்டு நான் மக்களுக்காக நடுரோட்ல வந்து நிக்கிறேன்னு சொல்லி நிப்பாரா? அதே மாதிரி மற்ற திராவிட கட்சியில இருக்கக்கூடிய போட்டியிலே இல்லாத திராவிட கட்சிங்க யாராச்சும் மக்களுக்காக நிப்பாங்களா? ஆனா இன்னைக்கு என்ன வாழ வச்ச இந்த தமிழ் மக்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும், என் பின்னாடி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும், என்ன நம்பி இருக்கக்கூடிய இந்த தாய்மார்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்ட்டு ஒட்டுமொத்த சம்பளத்தையும் விட்டுட்டு உச்சத்தை விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு மட்டும்னா அந்த மனுஷன் பின்னாடி நிக்கிறது எனக்கு கெத்துங்க, எனக்கு பெருமை.
நான் ஒண்ணு சும்மா வரல. என் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருத்தருக்காச்சும் 40 வயசுக்கு மேல இருக்குமா? இங்க இருக்காங்க இல்லையா, இவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் 40 வயசுக்கு மேல இருக்குமா? ஒட்டுமொத்தமா இளைஞர்களை கொண்ட கட்சி. இந்த இளைஞர் படைய திரைப்படத்தில் மட்டும் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை ஒரு வழிப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில உறுப்பினர்களா செயலாளர்களா தலைவர்களா உருவாக்கிட்டு இருக்காருன்னா அது இந்த தமிழக வெற்றி கழகத்தால மட்டும்தான் முடியும். என் தலைவர் தளபதியால மட்டும்தான் முடியும். என்னங்க நீங்க பேசுறீங்க? சரிங்க, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, அரசியலுக்கு வந்துட்டாங்க. அப்ப இது நாள் வரைக்கும் இவங்க பண்ண அரசியல் என்ன? தக்காளி தொக்கா? இவர்களுடைய அரசியல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்த இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் அப்ப என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு நம்ம கேட்கல, அவங்க கேக்குறாங்க. 75 வருஷம் கட்சி இன்னைக்கு எப்படி? 75 வருஷம் கட்சி ஒண்ணு, 53 வருஷ கட்சி ஒண்ணு. இந்த ரெண்டு கட்சியுமே யாரை எதுக்குறாங்க? நாங்க 2 வருஷம் தான் ஆச்சு இந்த காலத்துக்கு வந்து. எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஒரு படத்துக்காக, ஒரு திரைப்படத்திற்காக, ஒரே ஒரு திரைப்படத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் அப்படியே அடக்கி வச்சு ஈடில இருந்து இன்னைக்கு சிபிஎஃப்சி வரைக்கும் எல்லாருமே வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா தளபதி விஜய். இந்த தளபதி விஜய் மேல அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ஏய் எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா? அமைதியா தானடா இருந்தீங்க, எங்க இருக்கீங்கன்னே தெரியாம ஸ்லீப்பர் செல்ஸ் ஆகியிருந்த நீங்க எப்படிடா இன்னைக்கு கோடிக்கணக்கில் இவர் பின்னாடி வந்து நிக்கிறீங்கன்ற பயம். எப்படி பயம்? இந்த பயம் வேலை காட்டுது. இந்த மகளிர்கள் இருக்காங்க இல்லையா, அண்ணா 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 இந்த தளபதிய நெஞ்சில குத்திக்கிட்டு அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு இறங்கிட்டாங்கன்னா அந்த சொத்தை சம்பாரிச்சது வேற எந்த தலைவனும் கிடையாது, என் தளபதியை தவிர வேற யாரும் கிடையாது. சரிங்க, இந்த 2 வருஷம் ஆட்சியை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. இந்த 4.5 வருஷம் ஆட்சியை பத்தி நம்ம யோசிச்சு பார்ப்போமா? கொஞ்சம் அப்படியே 2021க்கு போவோம். சரிங்களா? நம்ம தேர்தல் வருது அப்படின்னாலே ஒரு பரபரப்பு இருக்கும், நல்லா அள்ளி அள்ளி விடுவாங்க. ஒரு பக்கம் திருட்டுத்தனத்தை பண்ணணும் அப்படின்னா சில பல உருட்டுகள் எல்லாம் உருட்டணும். எப்படி உருட்டுனாங்க தெரியுமா? நல்ல முறையில உருட்டுனாங்க. நல்ல நல்லெண்ணெயில போட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம், உங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தரோம், பேருந்து இலவச பேருந்து தரோம், பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த போறோம், இப்படி எல்லாம் சொல்லி நல்லா உருட்டு விட்டாங்க. அந்த உருட்டுல நம்ம எல்லாம் மயங்கி போய் 2021ல நம்மளுடைய பொன்னான வாக்குகளை யாருக்கு அளிச்சோம்? டிஎம்கேக்கு. 505 வாக்குறுதி. எப்படி? 505 வாக்குறுதியில வெறும் 66 வாக்குறுதி தாங்க நிறைவேற்றிருக்காங்க. 2016ல இருந்து 2021 வரைக்கும் இருந்த ஆட்சியில பொங்கல் பரிசு தொகைய ஏங்க 2500 ரூபாய் தராங்க, அது பத்தாதிய மக்களுக்கு 5000 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக தர வேண்டும் சொன்ன துணை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆட்சிக்கு வந்து இது நாள் வரைக்கும் 2 வருஷம் பணமே தரல. 2 வருஷம் 1000 ரூபாய் தான் தந்தாங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, போடுறா பெருசா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் எல்லாருக்கும் கையில 3000 கொடுத்துட்டாங்க பொங்கல் பரிசு தொகையா. இந்த 3000 ரூபாய் தெரியுமா? இன்னும் அடுத்தடுத்து வரும். இன்னும் நிறைய பணம் கொடுப்பாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, சேலை கொடுப்பாங்க, பாக்ஸ் கொடுப்பாங்க, இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் வரும். அப்படியே பெண்கள் மனசுல வந்துட்டு அந்த ஆழத்தோட போய் இறங்கி நின்று இந்த கட்சிகள் எல்லாம் வேலை செய்யறதுக்கு நிறைய பொருட்கள் தருவாங்க, பணம் தருவாங்க. மக்களே வாங்கிக்கோங்க, உங்க பணம் கண்டிப்பா தருவாங்க, நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பணமோ பொருளோ பாக்ஸோ ஸ்வீட்டோ எதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த 5 வருடத்துல நீங்க கால் கடக்க நடந்து உங்களுடைய வேலைக்கு போகும்போது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்ல, அதை நினைச்சு பாருங்க. உங்களுடைய பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பாதுகாப்பா வருமான்ற பயத்தை கொடுத்தாங்கல்ல, அதை யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போகும்போது
பஸ்லயும் சரி, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, எவ்வளவோ பாலியல் துன்புறுத்தல்கள் கொடுத்தாங்க இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. பேருந்துல ஏறும்போது இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாங்களே, அதை யோசிச்சு பாருங்க. உங்க பசங்களுக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கும் நீட் தேர்வை ரத்து பண்றோம்னு சொல்லி அல்வா கொடுத்தாங்களே, அதை யோசிச்சு பாருங்க. சும்மா ஏதோ இந்த கட்சி வெறுமனே வாக்குக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த 5 வருஷத்துல எத்தனை கொலை, எத்தனை கொள்ளைகள், எவ்வளவு கஞ்சா வியாபாரங்கள். ஏங்க, அரக்கோணத்துல 16 வயசு பையங்க, 16 வயசு பையன் போதையில, கஞ்சா போதையில வட மாநிலத்தில இருந்து வந்தவனை கத்து எடுத்து வெட்டான். அப்போ அந்த அளவுக்கு இந்த சமூகத்துல போதை பழக்கம் உண்டாயிருக்கு அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம பசங்க நாளைக்கு கையில கஞ்சாவோ பாட்டிலோ எடுத்தா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மனசு எவ்வளவு தவிக்கும், அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இதெல்லாம் யார் யோசிக்கணும்? இன்றைய அரசாங்கம் யோசிக்கணும். அதை பத்தி எல்லாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. அதனால நீங்க ஓட்டு போடும் போது இந்த கட்சியை பத்தி நினைக்க வேண்டாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியை மட்டும் நினைச்சு பாருங்க. உங்க கை தானா போய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முத்திரையில போயிட்டு உங்களுடைய வாக்கு செலுத்தும். அப்படி செலுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அரசியல் விட்டே போயிரு. ஏங்க, ஏதோ சும்மா இவங்க ஆட்சி நடத்துற மாதிரி நடத்துவாங்க. எவ்வளவு கேவலமான ஆட்சி பாருங்க. 16 வயசு பையங்க. நேத்து கூட நான் காரிமங்கலத்தை சேர்ந்தவன், சரிங்களா? நேத்து எங்க ஊர்ல எருது விழா நடக்குது, சரிங்களா? அதுல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்கள், சரிங்களா, ரங்கராட்னத்துல ஏற போகும்போது ஒரு பெண்மணியை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான். யார் தைரியம் கொடுத்தா? எப்படி தைரியம் வருது? அப்ப இந்த மாதிரியான அராஜகத்தை எல்லாம் பொறுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கா? வாங்கிறது நம்மளுடைய ஓட்டு, வசூலிக்கிறது நம்முடைய வரி, நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுலையும் அவங்களுக்கு வரி செலுத்துறோன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த அரசாங்கம் இந்த மக்களை விட பெரியது அல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு பள்ளி மாணவிக்கும் ஒரு கல்லூரி மாணவிக்கும் படிக்கிற இடத்துல கூட பாதுகாப்பு இல்லைன்னா இவங்க பண்ற ஆட்சியை பத்தி எவ்வளவு கேவலமான ஆட்சின்னு யோசிச்சு பாருங்க. என் அன்பு மக்களே, ஏதோ இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த வெறுமனே இளைஞர்களை கொண்ட கொள்கை இல்லாத ஒரு கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலே 2 பெண் கொள்கை தலைவர்களை கொண்ட ஒரே கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதை மாறுதட்டி பேசுகிறேன். 2 கொள்கை தலைவர்களை பெண்மணிகளை வச்சிருக்கோம். அஞ்சலை அம்மாவை வச்சிருக்கோம், வீரமங்கை வேலு நாச்சியாரை வச்சிருக்கோம். நாங்கெல்லாம் சொல்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான். என் அன்பு மகளிர்களே, என்னுடைய அன்பு தாய்மார்களே, நீங்கள் வீரத்தோடு செயல்பட வேண்டும், நீங்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நாளை தலை நிமிர்ந்து மானத்தோடும் மரியாதையோடும் நீங்கள் நடக்க வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தால் மட்டும்தான் அந்த ஆட்சி கண்டிப்பாக நல்லாட்சியாக மலரும், உங்கள் வாழ்க்கை மலரும். இது நாள் வரைக்கும் இவங்க சொன்ன கூத்துகள் எவ்வளவுங்க சொல்லுங்க? எவ்வளவு போதை பழக்கத்தை பத்தி பேசியிருக்கோம், எவ்வளவு வேலை வாய்ப்பை பத்தி பேசியிருக்கோம், சரிங்களா? இன்னைக்கு ஒரு பட்டதாரி இளைஞன், எப்படி ஒரு பட்டதாரி ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அரியர் வச்ச எனக்கு தான் தெரியும். சும்மா கிடையாது, 30 அரியர் வச்சிருக்கேன். இந்த 30 அரியரையும் ஒட்டு மொத்தமா கிளியர் பண்ணிட்டு வெளியில வேலைக்கு திண்டாடும் போதுதான் தெரிந்தது அந்த படிப்பினுடைய அருமை. அந்த படிப்பை என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய தந்தை தந்த அந்த படிப்பை வைத்துதான் இன்றைக்கு உங்கள் முன்பு இந்த மாதிரி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் பள்ளிக்கே போறதில்லை. உண்மையா இல்லையாங்க? நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பட்ட படிப்பை முடித்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. உண்மையா இல்லையாங்க? அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சு பட்டப்படிப்பு முடிச்ச பிறகும் கூட வேலை வாய்ப்பு தர முடியாத ஒரு ஆட்சி இங்க நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சி நல்லாட்சியா? அந்த ஆட்சி நல்லாட்சியா? கிடையாது. 1000 ரூபாய் தரான்னு சொன்னாங்கல்ல, தகுதியான மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய்ன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா திரும்ப இன்னொரு கட்சி 2000 ரூபாய் தரும், அடுத்து சொல்லுவாங்க 5000 தரும், அடுத்தது பெம்பிளிக்கா பிள்ளாப்பி 10,000 தரும். ஏமா போட்டு காசு? யாருடைய அப்பா வீட்டு காசு? பெட்ரோல் விலையை குறைப்பண்ணாங்க, குறைச்ச பாடு கிடையாது, சரிங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க, ரத்து பண்ண பாடு கிடையாது.
505 வாக்குறுதியில 66 வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றிட்டு இவங்களுக்கு பேச்சு வேண்டி கிடக்கு. பேச்சு இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், அதே சமயத்துல ஒரு கெட்ட விஷயம். சரிங்களா? இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மிகப்பெரிய சாதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவங்க பையனை துணை முதல்வர் ஆக்குனது தான். அவர் உள்ள எம்எல்ஏ ஆகிற மாதிரி வருவாரா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்திலே அமைச்சர் பதவி, அமைச்சராயிருவாரா, அதுக்கு அடுத்த வருஷமே துணை முதல்வர் பதவி. தகுதியான திறமையான எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தும் ஒரே ஒரு மன்னரினுடைய மகன் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆயிருக்காரு அப்படின்னா அப்ப நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? யோசிச்சு பாருங்க. ஏன் ஊர் உலகத்துல வேற ஆளே கிடையாதா? அந்த கட்சியில மூத்தவர்களே கிடையாதா? அத்தனை பேர்கள் இருந்தும் அவர் பண்ண மிகப்பெரிய மோசமான விஷயம் அந்த துணை முதல்வர் பதவியை அவர் பையன்கிட்ட கொடுத்தது. அவர் பண்ண நல்ல விஷயம் என்ன தெரியுமா? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் படங்களில் நடிக்காமல் இருப்பது. அவர் நடிப்பு நிறுத்திட்டாப்ல, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம். அவர் படத்தை பார்த்து பைத்தியம் ஆகிறத விட அட்லீஸ்ட் அவர் உதயநிதி ஸ்டாலின் எங்கேயோ ஒரு கோட்டையில இருந்து 4 போட்டோ போட்டுக்கிட்டு மலையில போயிட்டு அப்படியே பேண்ட் அது மாதிரி அப்படியே ஆக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டோ போட்டுட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். என் அன்பு மக்களே, பெருத்திரளான இருக்கக்கூடிய உங்களுடைய முகங்களை பார்த்து உங்கள் கால்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை இதர திராவிட கட்சிகளுக்கோ உங்கள் வாக்குகளை கண்டிப்பாக செலுத்தாதீர்கள். அப்படி செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் பிறக்கக்கூடிய நாளை பிறக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், பெண்களுடைய பாதுகாப்பு உயர வேண்டும் என்றால் இன்று உச்சத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தூர்த்து விட்டு வருகிறாரே எங்கள் தளபதியின் மூதத்தை பாருங்கள். இன்னைக்கு கூட டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. சிங்க கர்ஜனை சும்மா சிபிஐ என்கொயரி நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேண்ட்ல ஒண்ணு கூடுற ஆளுங்க கிடையாது. நாங்க சிபிஐயா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, தைரியமா போயிட்டு முன்னாடி நின்று போராடக்கூடிய போர் சிங்கங்கள் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள். ஆகவே என் அன்பு தாய்மார்களே, இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்கள் தளபதியின் முகத்தை பார்த்து போடுங்கள். நாளை வளரக்கூடிய உங்களின் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து போடுங்கள். வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடக்கூடிய இந்த இளைஞர்களை பார்த்து போடுங்கள். உங்களின் பாதுகாப்பை பார்த்து போடுங்கள். மக்களின் மனதை பார்த்து போடுங்கள். உங்களை நாங்கள் நம்புகிறோம், எங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், உங்களோடு நாங்களும் உயர்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தருமபுரி மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தாராணி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி. இருள் சூழ்ந்து விட்டது, நாளை விடியும். இருள் சூழ்ந்து விட்டது, நாளை விடியும். இந்த இரவு இந்த உரை கேட்டு நாளை தமிழக வெற்றி கழகத்தோடு உங்களது காலை விடியும் என்று சொல்லி உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் என் அன்பு அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். அமைச்சர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. இலவச லேப்டாப் பாதி பேர் கொடுத்துட்டாங்க. அதாவது நானும் இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கும் ஃப்ரீ லேப்டாப் வருது. அப்படி இருக்கும்போது நான் எங்க காலேஜ்லயும் மற்ற காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கேட்கும் போது என்ன டிஎம்கே லேப்டாப் தராங்களே, அப்போ ஓட்டு அவங்களுக்கு தானே மற்றவங்க கேட்கும் போது ஒரே வார்த்தை சொல்றாங்க, பயம். இப்ப தெரியுதா இதுக்கு காரணம் யாரு? லேப்டாப் கொடுத்தவங்க. அவங்க கொடுக்க வச்சது யாரு? நம்ம தளபதி. ஓசி பஸ் எதுக்கு மகளிர் விடியல் பயணம் சொன்னாங்க, ஆனா ஓசி பஸ்ன்னு எல்லா மேடையிலும் அசிங்கப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது மகளிர் என்ன பண்ணலாம்? 2026ல யாரு தலைமை, யாரு முதல்வர் சொல்லுங்க? டிஎம்கே தீய சக்தி.
சொல்லுங்க. டிஎம்கே, டிவிகே. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? காலையில காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, உன் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த சமூகத்து மேல நம்பிக்கை இல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத தனத்தை விதைச்சவங்க யாரு? டிஎம்கே தானே. நாளைக்கு நம்மளோட பெண் பிள்ளைகள் தைரியமா பாதுகாப்போட வெளியில வரணும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும்? டிஎம்கே ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. இன்னைக்கு 2 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு குழந்தை வரைக்கும், 60 வயசு பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இருக்கா இந்த சமூகத்துல அப்படின்னு கேட்டா ஒரு பாதுகாப்பே இல்ல. ஈசிஆர் ரோட்ல 11 மணிக்கு 2 பெண்கள் கார்ல போறாங்க. அந்த பெண்களை டிஎம்கே கொடி போட்ட ஒரு கார் பின்தொடர்ந்து வந்து அவங்கள சீட் பண்றாங்க அப்படின்னா எங்க இருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு? 2 வயசு குழந்தை திருவாரூர் மாவட்டத்துல ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா அப்படின்னா எங்க இருக்கு அவங்களுக்கான பாதுகாப்பு? இந்த கேட்டா என்னுடைய மகன்கள் என்னெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அநீதி நினைக்கும் போது எந்த அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க? அப்படி இருக்கும்போது எப்படி பெருமையா சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பிரச்சனை எங்க அப்பா வந்து நிப்பாரு அப்படின்ற தன்னம்பிக்கை கொடுக்கணும் அப்பான்றவங்க. ஆனா அந்த நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறது எந்த கட்சி? டிஎம்கே. அதனாலதான் சொல்றேன், வருங்காலத்துல 2026ல நம்மளோட வெற்றி யாருக்கு? இளம் பெண்கள் அரசியலுக்கு வந்தா அரசியலுக்கே ஒரு தனி கர்வம் மரியாதை பெருகுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லா கட்சியும் எடுத்துக்கிட்டா தமிழக வெற்றி கழகத்தில் தான் ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு? நம்ம தளபதி விஜய். இப்போ வந்து எல்லாரும் ஒரு விமர்சனம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. எத்தனை விமர்சனம் பண்ணாலும் ஏன் விஜய் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேன்றாரு, எதுக்குமே அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு கோயில் கட்டுறோம்னா முன்னாடி முந்திட்டு போற செங்கல் என்ன பண்ணும்? அடித்தளத்திலே நிச்சிரும். ஆனா காத்திருந்து போற செங்கல் கோபுரத்து கலசத்தோடும். அந்த மாதிரிதான் நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா செயல்ல காட்டுவோம். 2026 டிவிகே. அதாவது இன்னைக்கு எல்லாரும் அதிகமா பேசுற நியூஸ் என்ன? ஜனநாயகனை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிருக்குமா அப்படின்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாக்கு ஒரு 85 வயசுக்கு மேல இருக்கும். அந்த தாத்தா பக்கம் இருக்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு டீ கடையில, என்னப்பா ஏதோ விஜய் நடிச்ச படமா ஜனநாயகனா வரவே இல்ல, என்ன அவ்வளோ பயமா அப்படின்னு அந்த தாத்தா பேசுறாருன்னா, அந்த தாத்தா அந்த இடத்துல பேசுறாருன்னா இவங்க வந்து நம்ம பே பண்ணவே தேவையில்ல, அவங்களே நமக்கான வந்து பப்ளிசிட்டியை கொடுத்துடுறாங்க. நமக்கு அவங்களே வந்து நிறைய ஆட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்கள வைக்கிற விமர்சனம் தான் நம்மளோட படத்தை ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. தளபதி ஒரு படம் நடிச்சிருக்காரு, ஒரு 80-85 வயசு தாத்தாங்களுக்கும் தெரியுது அப்படின்னா அது காரணம் யாரு? டிஎம்கே தானே. இப்போ அவங்க ஊழல் பண்றாங்கன்னு சொல்றோம். பாவம் ஊழல் பண்ணிட்டு தான் போட்டுமே, ஏன்னா அடுத்த வருஷம் அவங்கள வீட்டுக்கு போயிருவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட காசு இருக்காதுல்ல, என்ன பண்ணுவாங்க? அத்தை இப்பே சுருட்டிக்கிறாங்க. அப்ப யார் 2026ல வின் பண்ணுவாங்க? இந்த நம்ம இப்ப தேர்தலுக்கு முன்னாடி நம்ம தளபதியோட அண்ணாவோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா டீசர்ல வந்து என்ன வரும்? தளபதி விஜய் நடித்த படம் அப்படின்னு வருமா? இதே நம்ம வந்து தளபதி வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்ட அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மாண்புமிகு முதல்வர் வேட்பாளர், மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் நடிச்ச படம் அப்படின்னு வரும்ல, நமக்கு அந்த பேருமா போதும். இப்ப எல்லாம் ரீச் ஆயிடுச்சு. இப்ப படம் அவங்க வந்து வரலன்னா நம்மளோட தளபதியோட இது வந்து குறையும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப 100% என்ன 200% நாம தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தது அவங்கதான். இன்னைக்கு பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு இல்ல அப்படின்றத, நாளைய பெண்கள் வந்து நல்லா நடமாடணும், ஒரு சின்ன பிள்ளை அவளோட லைஃப்ல வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தளபதி விஜய் அண்ணா வந்து நம்ம கூட நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஓட்டு. அனைவருக்கும் நன்றி. தர்மபுரி மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு அமைப்பாளர் ஸ்கைலைன் சந்தோஷ் அவர்களை சிறப்புரையாற்ற பாசத்துடனும் அன்புடனும் வரவேற்கிறேன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு
என்றார் நாமக்கல் கவிஞர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இனக்குழுக்கள் இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் மட்டும்தான் உண்மையும் நேர்மையும் எங்க இருக்கா அங்க மட்டும் நிற்பான். தமிழனுடைய குணம். இதான் வரும்போதே இவ்வளவு தூக்கிட்டு வரான்னு பாத்தீங்களா? இது நான் எதுவும் பண்ணல, நம்ம திமுக கொடுத்த வாக்குறுதி தான் அதெல்லாம். ஏன்னா நம்மள தற்குறின்றான். என்னன்றா தற்குறின்னா என்ன நண்பர்களே? தற்குறின்னு என்னன்னு தெரியலையா? ஒரு காலத்துல படிக்காம இருந்தவங்கள தற்குறின்னுவாங்க. எத்தனை வண்டி லோடு போச்சுப்பா? 5 வண்டி 10 வண்டி அவனுக்கு எழுத தெரியாது, கோடு போடுவான் பரோட்டா சூரி மாதிரி. அதான் தற்குறி அப்படின்னுவாங்க. படிக்காதவனை தற்குறின்னுவான். இந்த தளபதியின் பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் குறைஞ்சது 1 டிகிரி 2 டிகிரி முடிச்சவன். நாம தற்குறியா? நம்மளை பார்த்து 75 ஆண்டுகள் ஆண்டவர் சொல்றாங்க தற்குறின்னு. யார் தற்குறி? இன்னைக்கு 2 டிகிரி முடிச்சவன் பின்னாடி நிக்கிறவன் தற்குறின்னா அப்ப நீங்க யாரு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அவார்டு வாங்கிட்டு வந்தவங்களா? இல்ல நம்ம லைலோல பட்டம் வாங்கிட்டு வந்தவங்களா? என் மாணவன் ஏன் பின்னாடி நிக்கிறான்? யோசித்து பார்த்தது உண்டா? ஏன் தளபதிக்கு இவ்வளவு கூட்டம்? ஏன் தளபதியின் பெயரை சொன்னாலே தாய்மார்களாகட்டும் பெண்களாகட்டும் தன்னுடைய அண்ணனின் பெயரை சொன்ன மாதிரி புத்துணர்வு கொள்றாங்க? யோசிச்சு பாருங்க. இங்க பாரு, தாய்மாரெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அம்மா உங்க பேரு? லட்சுமி. எத்தனை பசங்கம்மா? 3 பசங்க. என்ன பண்றாங்க? படிக்கிறான். என்ன படிக்கிறான்? மெடிக்கல் படிக்கிறான். நீங்க கூலி வேலை செய்றீங்க. கூலி வேலைன்னா என்ன? கார வேலை செய்றீங்களா? கட்டட வேலை செய்றீங்களா? கட்டட வேலை. உங்க கையெல்லாம் எப்படி இருக்கு? காய்ச்சி போயிருக்கா? ஆனா ஏன் அந்த கஷ்டத்தை படுறீங்க? உன் பையன் கை வந்துட்டு பளபளப்பா இருக்கணும். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது என்று இங்கு ஒவ்வொரு பெற்றோரும் தாய்மாரும் உழைச்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு தானே உழைச்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு தானே பள்ளிக்கு கூட அனுப்புறோம். அவருக்கு தானே கல்லூரிக்கு கட்டணம் செலுத்துறோம் இல்லையா? அவனுக்கு ஒண்ணுன்னா ஓடோடி போய் பாக்குறோமா ஹாஸ்பிட்டல்ல? ஏன் புள்ள நாளைக்கு அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அவனுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு வீடு கட்டணும், நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும், நல்ல வேலையை வாங்கி கொடுக்கணும் நினைக்கிறேங்க. சரி, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க படிக்க வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கம், நல்ல அரசாங்கத்தை யார் கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும். அது உங்க கடமையா இல்லையா? எனக்கு படிக்க வச்சா போதும், 500 ரூபாய் ஓட்டை வாங்கிட்டு இருந்த பக்கம் குத்திருவன். அவங்க எவ்வளவு பெரிய துரோகம். நாளைக்கு உன் பையன் கேட்பானா மாட்டானா? என்னை படிக்க வச்சம்மா, என்னை எல்லாம் பண்ண, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்ல, நான் பாரு படிச்சுட்டு திரும்ப நல்லா யோசிச்சு பாருங்க தாய்மார் அவர்களே. உங்களுடைய பையன் 2 டிகிரி முடிச்சுட்டு திரும்ப உங்களை மாதிரியே கலக்க போனான்னா உங்க நெஞ்சு எப்படி துடிக்கும் இல்லையா? அப்படி துடிக்கணுமா? இல்ல அவன் திரும்ப வந்துட்டு அவன் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போனோமா? வேலை வாய்ப்பை யார் உருவாக்கி தருவாங்க? யார் உருவாக்கி தருவாங்க? படிக்க வச்சுட்டாங்க. இப்ப ரோடு போடணும், யார் போடுவாங்க? அரசாங்கம் தானே போடணும். ஒரு பள்ளிக்கூடம் யார் கட்டுவாங்க? அரசாங்கம் தானே கட்டணும். வேலை வாய்ப்பு யார் உருவாக்கி தருவாங்க? அரசாங்கம் தான் உருவாக்கி தரணும். அப்ப சரியான அரசாங்கத்தை உருவாக்குறது வேலை வாய்ப்பு உருவாகும். ஏன் சரியான அரசாங்கம் உருவாக மாட்டேன்னது? ஏன் அரசியல் சாக்கடைன்னு எல்லாம் ஒதுங்குறான்? என்னைக்காவது யோசிச்சிருக்கமா இல்லையா? யோசிச்சதுல 500க்கு 1000க்கு போடுற 3000 ரூபாய் போட்டாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 3000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம தலைமையில எவ்வளவு கடன் ஏற்றி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு ரேஷன் கார்டுக்கு 4.5 லட்சம் ரூபாய் கடன். எவ்வளவு கடன்? இந்த அம்மா சம்பாதிக்கிறாங்க, பையனுக்காக வந்து ஓடி ஓடி கடன் வாங்குறாங்க. இந்த ஐயா கடன் வாங்குறாரு. நீங்க கட்டலன்னா ஐயா அந்த பணத்தை யார் கட்டுவாங்க? ஐயா கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்க பையன் கட்டுவாரா? உங்க வாரிசு கட்டுவாங்களா? 5 ஆண்டுகள் ஆறுகிறாரு அரசு ஆள்கிறார்களா? இவங்க வாங்குற கடனை 5 வருஷம் கட்டலன்னா யார் கட்டுவா? நாம தானே கட்டணும். அவன் நேரடியாக வந்து உங்க வீட்டுல வந்து வாங்குறாங்களா? 500 நோட்டு கொடுக்குற மாதிரி. ஏமா லட்சுமி 500 பாரு, உன் தலையில 2.5 லட்சங்குது, தொடப்ப கட்டை எடுத்து அடிச்சிருவீங்கல்ல? மறைமுகமா வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் அந்த குடும்பம் நடத்திடலாமா? அப்புறம் 2021 இவங்க வந்தாங்கல்ல, 10,000 ரூபாய் தான் குடும்பம் நடத்திடலாம். இன்னைக்கு 20,000 ரூபாய் இருந்தா குடும்பம் நடத்த முடியுதா? முடியறது இல்ல. நீங்க ஓட்டுக்கு வாங்கினது எவ்வளவு?
இப்ப வாங்குறது 3000, போன வருஷம் அதுவும் இல்ல. ஓட்டு கொடுத்தது 500, 1000. ஆனா குடும்ப நடத்தான செலவு 20,000 ரூபாய் ஆகுதா வருஷத்துக்கு? கிட்டத்தட்ட 1,40,000 ரூபாய் ஆகுதா 5 வருஷத்துக்கு? கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேல போதா? 500 ரூபாய்க்கு கேவலம் நம்ம ஓட்டை வித்துட்டோமே. என்ன உங்களுக்கு சூடு சொரண வெக்கமான வரவே இல்லையா? இனி வாங்குவீங்களா? இனி வாங்குவீங்களா? தாராளம் வாங்கிக்கங்க. ஒன்னு அவங்க அப்பா தான் சம்பாரிச்ச சொத்தை ஒண்ணு அவன் கொடுக்கல, நம்ம கிட்ட கொள்ளடிச்சதுதான். எப்படி கொள்ளடிச்சது? நம்ம உழைப்பு, நம்ம ரத்தம், நம்ம சதை. எப்படினாலும் நாம் அரிசி வாங்கி தான் ஆகணும், பருப்பு வாங்கி தான் ஆகணும், துணிமணி எடுத்து தான் ஆகணும் இல்லையா? இன்னைக்கு நான் 50 ரூபாய் வைக்கிற அரிசி 100 ரூபாய்னாலும் வாங்கி தான் ஆகணும். 600 ரூபாய் கேஸ் 1100 ரூபாய் வித்தாலும் வாங்கி தான் ஆகணும். துணி வாங்கி தான் ஆகணும். 200 ரூபாய் சட்டை 1000 ரூபாய்னாலும் வாங்கி தான் ஆகணும். அப்ப இதெல்லாம் யார் தலையில வந்து கட்டுறான்? நம்ம தலையில. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம சோமநல்லி திருவிழா ஏற்பாடு பண்றாங்க. ஊர் கவுண்டர்லாம் சேர்ந்து ஒரு 10-20 பேர் குழுவா சேர்ந்து திருவிழா ஏற்பாடு பண்றாங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு வரி போடுறாங்க. 1000, 500ன்னு கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் 5000, 10,000 வாங்குறாங்க. இந்த வரி எல்லாம் வாங்கிட்டு பாருப்பா கோயிலுக்கெல்லாம் சீரியல் செட்டு போட்டுடுறோம், ரைட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேனர்லாம் வச்சிடுறோம். மாரியம்மனுக்கு காலையில கூழ் ஊத்திடுறோம். அப்புறம் விழா முடியும் போது திண்டுக்கல் ரீட்டாவை கூட்டிட்டு வந்து ரெக்கார்ட் டான்ஸ் போடுறோம், ரைட்டு. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரே கொண்டாட்டம். கடைசியில திருவிழாவும் நடக்குது. ஒரு 10 சீரியல் செட்டை போட்டு சும்மா பேருக்கு ஒரு 2 பேனர் வச்சுட்டு ஏதோ 2 கரகாட்ட கோஷ்டியை கூட்டு வந்து ஆட விட்டா, ஏண்டா டேய் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வசூல் பண்ணீங்களே, எங்கடா திண்டுக்கல் ரீட்டா? இது என்னடா சீரியல் செட்டு? கேட்போமா மாட்டோமா? கேட்பல. அப்ப நம்ம பணத்தை தானே லட்ச லட்சமா கோடி கோடியா எடுத்துட்டு அரசாங்கம் எடுத்து என்ற பேர்ல கொள்ளடிச்சுட்டு போறான். ஏன் அதை கேட்க தயங்குறோம்? ஒரு எளிமையா சொல்லட்டுமா? இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல மகளிர் உரிமை தொகை இல்லையா? இந்த சோமநிலை நீங்க பார்த்திருப்பீங்க, பவர் கிரிட் எல்லாம் பெருசு பெருசா போகுது இல்லையா? யாருக்காக போகுது? நமக்கு கரண்ட் தருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒரு கரண்ட்டை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு யூனிட்டுக்கு அரசாங்கம் நினைச்சா 5 ரூபா தான் ஒரு யூனிட்டுக்கு. 15 ரூபா ஒரு யூனிட் கொடுத்து விலைக்கு வாங்குறான். 15 ரூபா. நம்மகிட்ட சமைக்க பாத்திரம் இருக்கு, அரிசி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஹோட்டல்ல போய் வாங்கி வந்து என்ன சொல்லுவீங்க? அறிவில்லையான்னு சொல்லுவீங்கல்ல? அது போல நம்முடைய உற்பத்தி திறனை பெருக்கணுமா இல்ல எவனோ ஒரு தனியார் கிட்ட வாங்கணுமா? குஜராத்ல இருந்து இங்க வருது நண்பர்களே. இந்த கரண்ட் அதானி கிட்ட இருந்து குஜராத்ல இருந்து இங்க வருது. ஒரு மாசம் மாசம் ஃப்ரீ கரண்ட்னாங்களே, இன்னைக்கு யாரும் கரண்ட் பில் வருது இல்லையா? நகைக்கடை தள்ளுபடி பண்றாங்களே, பண்ணாங்களா? ஏதாவது செஞ்சாங்களா? ஆனா ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம். எவ்வளவு போடுறோம்? 1 ரூபா 2 ரூபா இல்ல, 4 லட்சம் கோடி பட்ஜெட். 3,20,000 கோடி வந்துட்டு அரசாங்கத்தோட வருமானம். மீதி 4,20,000 கோடி 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. எவ்வளவு கடன் வாங்குறாங்க? 1 லட்சம் கோடி கடன் வாங்குறான் ஒவ்வொரு வருஷமும். இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? 9 லட்சம் கோடி. 1 ரூபா 2 ரூபா இல்ல. அது போக மின்சாரத்துறை, அந்த துறை, இந்த துறையில் எடுத்தா 18 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான். யார் பேர்ல? நம்ம பேர்ல. நம்ம பேர்ல. நமக்கு ரேஷன் கார்டுக்கு 200, 2000 ரேஷன் கார்டு மேல கடன் 4.5 லட்சம். ஒவ்வொருத்தரோட தலையில அந்த பாப்பா இருக்கு பாருங்க, அந்த பாப்பா தலையில 4.5 லட்சம் கடன் இருக்கு. இந்த பாட்டி தலையில 4.5 லட்சம் கடன் இருக்கு. யோசிச்சு பாருங்க. 100, 200க்கு இனி விலை போனோம்னா அதோட இருக்கிறாங்களா? இந்த டாஸ்மார்க் மூடினாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்துல நிறைய சாவுக்கு போயிருப்பீங்க. 40 இருந்து 50 வயசுக்குள்ள செத்தவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. உங்க மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, சித்தி, சித்தப்பன எத்தனை உயிர்களை பறி கொடுத்திருப்பீங்க. எத்தனை தாய்மார்கள், எத்தனை தங்கைமார்கள் தாலி எடுத்துட்டு தவிச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு பக்கம் இந்த டாஸ்மார்க்ல புடுங்குறான், இன்னொரு பக்கம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். நண்பர்களே, டாஸ்மார்க் வருமானம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தோராயமா என்ன சொல்லுங்க? 1 லட்சமா? ஜுஜுபி வேற 1 கோடியா? 1.5 கோடியா? அதெல்லாம் சும்மா தூசுப்பா. டாஸ்மார்க்கினுடைய 4.5 லட்சம் கோடி சொன்ன பட்ஜெட் போடுறான்னு, இதுல டாஸ்மார்க் வருமானம் எவ்வளவு தெரியுமா?
1,00,000 கோடி, கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. ஒரு டாஸ்மார்க் பாட்டில் உற்பத்தி பண்றவன் எந்த அரசாங்கமும் கிடையாது, தனியார். யார் அது? நம்ம அப்பா இருக்கிறாருல, அவர் தான் அங்க உற்பத்தி பண்றாரு, நம்ம ஸ்டாலின் அப்பா. அவங்க பினாமி இதுல அவர் உற்பத்தி பண்ணி ஒரு குவார்டர் 200 ரூபாய் விற்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 160 ரூபாய் டாக்ஸ் வரி. 40 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ற குவார்டரை வந்துட்டு 160 ரூபாய்க்கு விற்கிறான், வரியே எடுத்துக்கிறான். அது ஒரு 40,000 கோடி எக்ஸ்ட்ரா பிளஸ் வேட் டாக்ஸ், கலால் வரி அப்படின்னு சொல்லி அது ஒரு 26,000 கோடி எடுக்கிறான். இது இல்லாம அந்த பில் வருது பாத்தீங்களா, ஒரு 10 லட்சம் பாட்டில் வருதுன்னா 5 லட்சம் பாட்டில் வந்துட்டு வெறும் டாக்ஸ் இல்லாம தனியா வைக்கிறாங்கன்னு நான் சொல்லல நண்பர் அவர்களே. அவங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, அவர் சொல்லியிருக்கிறாரு வருஷம் 30,000 கோடி சம்பாதிக்கிறது ஒரு ஆடியோ உரையாடல சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் வருமான இழப்புக்கு காரணம்னு. அது போக சந்துக்கடியில அவங்க விற்கிறாங்களா 50 ரூபாய் சேர்த்து வச்சு, இது எல்லா வருமானமும் எங்க போகுது? மேல போகுது. நமக்கு என்ன வருது? ஒன்னும் இல்ல, கோடிதான். யாருக்கு? 40, 30, 50 வயசுல சாவறாங்க பாரு, 60 வயசு 70 வயசு வாழ வேண்டிய நம்முடைய சகோதரர்கள். இத பூரா கொள்ளடிச்சு 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 இவன் தனியா வச்சுக்கிறான். கடனை நாம கட்டணும். நீங்கள் கொள்ளையடிப்பதற்கு, நீங்கள் கோடீஸ்வரராக வாழ்வதற்கு என் தம்பி தங்கைகள் முளைக்க வேண்டுமா? என் தங்கைமார்கள் தாலி இருக்க வேண்டுமா? இந்த நிலை வேண்டுமா? மாணவர்களை இன்னைக்கு 12ஆம் வகுப்பு படிக்கிறோம் குடிக்கிறான், அவன் 30 வயசுல என்ன அவன் நினைச்சு பாருங்க. அப்ப அரசாங்கம் என்பது வாழ வைப்பதற்காக இருக்க வேண்டுமா அல்லது நம்மை சாகடிப்பதற்காக இருக்க வேண்டுமா? இப்படி நம்மை சாகடிக்கக்கூடிய அந்த அரசாங்கம் தேவையா? யோசிச்சு பாருங்க. இதை தூக்கி எறிய வேண்டாமா? வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறியணும். வருவாங்க இந்த முறை கோடி கோடியா பணத்தை எடுத்துட்டு வருவாங்க, உங்களை தேடி தேடி வருவாங்க. ஐயா 1000 ரூபாய் வச்சுக்கா, 2000 ரூபாய் வச்சுக்கா, அம்மா 1000 ரூபாய் வச்சுக்கா, 2000 வச்சுக்கா. இளைஞர்களை உங்களுக்கு ஒன்று கூறிக்கொள்கிறேன், வரலாற்றில் எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக தளபதி அவர்கள் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவான். தம்பி உன் ஓட்டை போட்டுக்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி துண்டை போட்டு யாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டுறாதன்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? ஒரு 10,000 உனக்கு தரேன் தம்பி, நீ துண்டு கேட்டு ஓட்டு போடாதன்னு ஓட்டு கேட்காதன்னு சொல்லும் போது உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? எதை கொண்டு அடிக்கணுமோ அதை கொண்டு அடிச்சு துரத்தி விடணும். ஏண்டா நீ 10,000 கொடுத்துருவ, இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு நான் சொமேட்டோல ஸ்விக்கில வேலை பார்த்துருக்கணும், 500 1000க்கு கார வேலை பார்க்கணும், எடுத்துன்னு கிளம்பு போயிட்டு. இந்த முறை எங்க ஓட்டு இல்ல, என் குடும்பத்தை ஓட்டு போற யாருக்கு? தளபதிக்கு. எதிர்கால மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தளபதி ஆள வேண்டும், ஏழணும். இன்னைக்கு எத்தனை நெருக்கடி தளபதிக்கு யோசிச்சு பாருங்க. படம் ஒரு பக்கம் வெளியே வரல, இன்னொரு பக்கம் எங்க கூட்டம் கூடினாலும் நெருக்கடி. நாங்க தான் வந்து தற்கொலைங்களாச்சே, நாங்க தான் கூட்டமெல்லாம் ஓட்டம் மாறாதில்ல இல்லையா? உங்க நோட்டு தான் ஓட்டம் மாறும், கூட்டமெல்லாம் ஓட்டம் மாறாதில்ல. எதுக்குப்பா அவ்வளவு பயம்? எதுக்குப்பா அவ்வளவு பயம் இல்லையா? தளபதி சொன்னார்ல, நீங்க வேணா கரன்சி காசை பார்த்து நிக்கலாம், நாங்க இந்த மாச பார்த்து தான் நிக்கிறோம். தளபதி சொன்னார்ல, இந்த மாச பார்த்து தான் பயம், ஒரு படத்தை பார்த்து பயம். எங்கேயாவது உலக வரலாற்றுல பார்த்திருக்கிறீங்களா? பொங்கலுக்கு எல்லாரும் நிம்மதியா கொண்டாடுனீங்களா? இல்லையா? எல்லாம் கரிசோறு எடுத்து எல்லாம் பண்ணோம். தளபதி படம் இல்லாம வந்துட்டு ஒரு பொங்கல் கொண்டாட்டமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய மகிழ்ச்சியில் மண்ணள்ளி போடுறான். மகிழ்ச்சியில் மட்டுமா? வாழ்க்கையில், பெண்களுடைய வாழ்க்கை தரத்தில், கல்வியில், பாதுகாப்பில், எல்லாத்திலும் மண்ணள்ளி போடுறான். கோடி கோடியா சம்பாதிக்கிறான், கொள்ளடிக்கிறான், கடனை நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுறான். நமக்கு ஒரு 500, 1000, 5000, 10,000, 1 லட்சம் கடன் தான் எப்படி இருக்கு? இதை நாம தான் கட்ட போறோம், வேற யாரும் வரப்போறதில்ல. நாம கட்டணமா வேணாமான்றது 2026ல நீங்க செலுத்துற வாக்க பொறுத்து தான் இருக்குது. We are waiting for 2026 election. Only தளபதி is தமிழ்நாடு people selection. அத்தோட முடிய போது உங்க கலெக்ஷன், கரப்ஷன் அத்தனையும். வாய்ப்புக்கு நன்றி. பாசத்திற்கும் உரிய எங்கள் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னமோ பேசலான்னு வந்தேங்க. அண்ணனே நிறைய பேசிட்டாரு. நாங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்பவுமே அண்ணன் சும்மாவே பேசுன்னு வச்சு வாங்குவாரு. இன்னைக்கு அவர் பேசலாவே ட்ரை பண்ணி கூட்டே வந்திருக்குங்க. அதனால அண்ணன் சிறப்பா முடிச்சிட்டாரு. எங்கள் சகோதரி அரிமா பேசினாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிகளும் நாங்க என்னங்க கேக்குறோங்க? குடிக்க ஒரு தண்ணி, இருக்க ஒரு வீடு, ஒரு கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம். நாங்க படிச்ச கல்விக்கான வேலை அதுவும் இருக்கா? அதுவும் இல்லை. அட்லீஸ்ட் சரி ஊதியமாவது ஒழுங்கா வருதா? அதுவும் இல்லை. காசு கொடுத்தேன், ஓசியில பஸ் கொடுத்தேன், எவன்டா கேட்டான் ஒன்னியதை? நாங்க கேட்டதை கொடுக்க மாட்டேன்றீங்க. தெருவில் இறங்கி போராடும் துப்புரவு பணியாளர்களின் இன்னமும் அவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய அவல நிலையிலிருந்து மீண்டு வர நமக்கு இருக்கும் ஒரே வழி தளபதி 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 மட்டுமே. அடுத்ததாக நமது நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சங்கர் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கிட்டையும் தெருமுனை கூட்டம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சோமநல்லி ஊராட்சி அப்படின்னு சொன்னாங்க. ஒரே சந்தோஷமா இருந்தது. மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஆனால் உண்மையிலே என் உடன் பிறவா சகோதரிகள் அழகாக பேசினாங்க. அண்ணன் திருமலை அண்ணன் நல்லா பேசினாரு. அதே மாதிரி எல்லாருமே சிறப்பாக பேசினாங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நல்லம்பள்ளி மேற்கொன்றிய கழக செயலாளர் யூத்யாரா அவர்களை அன்புடனும் பாசத்துடனும் சிறப்புரையாற்ற வருக வருக என வரவேற்கிறேன். என் அன்னை தமிழுக்கும் என் அன்பு தளபதிக்கும் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு இங்க தெருமுனை பிரச்சாரம் நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு போட்டதுதான். நாம பிளான் பண்ணிலாம் போடல. நேத்து மதியம் முடிவு பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் போட்டிருக்குங்க. அப்படி முடிவு பண்ணி போட்டுமே இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை அரேஞ்ச் பண்ண நம்ம கன்னியப்பன் மற்றும் சிவனாந்தன் அவருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அவருடன் உறுதுணையாக இருந்த நம் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். ஆல்ரெடி நாங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்க வந்த போது ஒரு 50க்கும் மேற்பட்ட மாற்று கட்சியில சேர்ந்தாங்க. அப்பயே எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருந்துச்சு. அதனாலதான் நம்ம நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றியத்தில் முதல் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை இந்த சோமநல்லி ஊராட்சியில் போட வேண்டும் என்று எண்ணிதான் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அதற்கும் மக்களாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருகிறீர்கள். இது போதும் எங்களுக்கு. நீங்கள் எப்போதும் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கூட துணை இருக்கும் போது எங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு எந்த கவலை இல்ல. நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 2026ல தளபதியை நீங்க முதலமைச்சர் ஆக்குவீங்கன்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்க வேலை செய்ய மாட்டோம்பா. மத்த கட்சி மாதிரி எத்தனையோ வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க 3-4 மாசம் முன்னாடி ஃபீல்ட் ஒர்க் போயிட்டாங்க. பிரச்சாரத்து தெருமுனை பிரச்சாரம், பூத் கமிட்டி நிர்வாகம். நீங்க நம்ம கட்சியில பூத் முகவர்கள் பார்த்திருப்பீங்க. சைலண்ட் ஸ்லீப்பர்ஸ் மாதிரி எங்க இருக்காங்க யாருக்கு தெரியல. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா அடிப்பாங்க. ஆனா மத்த கட்சியில இருக்கிற பிஎல்ஏ நிர்வாகிகள் சொல்லுவாங்கல்ல, பொதுவா சொல்றேன்பா, ஒரு மத்த கட்சி பிஎல்ஏ நிர்வாகிகள் நீங்க இருந்தா ஐபோன் உண்டு, வண்டி உண்டு, 5000 பணம் உண்டு, எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துமே அவங்க உள்ள வைப்பாங்க. ஆனா நம்ம கட்சியில அந்த மாதிரி கிடையாது. 1 ரூபாய் கிடையாது, ஒரு சாப்பாடு கிடையாது. ஆனா நம்ம பிஎல்ஏ நிர்வாகிகள் களத்துல உட்காருவாங்க. களத்துல உட்காரும் போது மத்த கட்சி பிஎல்ஏ நிர்வாகிகள் பயத்துல சாவாங்க. அவங்களோட பயம் நம்மளோட வளர்ச்சி தான். ஏன்னா தற்குறி சொல்றீங்களா? யாரா தற்குறி? நாங்களா? நீங்க தற்குறியவா நீங்க பார்த்து தற்குறி ஓட்டை வாங்கிட்டு 3 வருஷம் இருக்கீங்களா? நாங்களா தற்குறி? ஓ, நீங்க தற்குறியா நீங்க பார்த்துதான் எங்க 3 வருஷம் ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்களா? இனிமே அது நடக்காது.
இனிமே அது நடக்காது. இந்த தற்குறிகள் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாற்றுவோம் என்று நான் சொல்லுகிறேன். 2026 ஓட்டு போட்டுதான் நீங்க 2021 நாங்க ஓட்டு போட்டுதான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. நானுமா போட்டுதான்பா. ஏதோ நல்லது பண்ணணும்னு சொன்னாங்க, போட்டேன். கடைசிதான் தெரிஞ்சு அவங்க நல்லது பண்ண வரல. நல்லது பண்ணதான் வந்தாங்க. யாருக்கு? அவன் குடும்பத்துக்கு. அவங்க குடும்பம் நல்லது பண்ணிட்டாங்கப்பா. அவனோட பையன், மருமக மற்றும் அவர் உறவினர்கள் அனைவருக்கும் நல்லது பண்ணாங்கப்பா. நமக்கு எதுவும் பண்ணல. இலவச பேருந்துனாங்க, விட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. அது யாருமே கேட்கலையே. பஸ் எந்த ஊர்லாம் பஸ் ஒழுங்கா நிக்குதாமா? நீங்க நிக்கிறீங்கல்ல, ஒரு ஜென்ஸ் நிறுத்துறான், ஒரு லேடிஸ் ஒரு 3 பேர் தான் நிக்கலாம். ஏன்னா அவன் டிக்கெட் வாங்க மாட்டாங்க. நம்ம நிச்சயம் அவங்களை கூட்டு போன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நாங்க இலவசம் கேட்கலையே, காசு கொடுத்து போறோம். நாங்க போக வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா போகணும், அது போதும் எங்களுக்கு. நீங்க ஃப்ரீயா தான் கூட்டணும் போன்னு நாங்க யாரும் கூட பிச்சை எடுக்கலையே. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமா எல்லா ஆண்ட கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி நம்மள ஒரு பிம்பத்தில் வச்சிருக்காங்க. இலவசம் என்ற ஒற்றை வார்த்தை பயன்படுத்தி நம்மளை கண்களை மூடிவிட்டு சைட்ல அடிக்கிறாங்க கொள்ள. நமக்கு லேடிஸ்க்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க வீட்டுக்கு வருதுப்பா, எங்க வீட்டுக்கு 1000 ரூபாய் தராங்க. இல்லன்னா சொல்ல, இங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அங்க 1000 கோடி அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ 1000 கோடி அடிக்கிறப்பா. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு வீட்லயும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு நிர்வாகி இருக்கா, பேர் சொல்ல முடியாத நிர்வாகி. தன்னோட அப்பா டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டிலும் அவன் மகனாக இருக்கட்டும், இல்ல மனைவியாக இருக்கட்டும், இல்ல மகளாக இருக்கட்டும், யாராவது ஒருவர் நம் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இருந்து இருக்கிறார்கள். இது எம்பல் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதுதான் பயராயம் பாவீங்க. நம்மளை பார்த்தா ஒரே பயம். இப்ப கூட நாம ஏதோ தெருமுனை பிரச்சனை, நாம சின்ன கட்சி வளர்ற கட்சி, நம்ம வளரல. ஏன் பயம்? கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, ஜென்ரேட் நம்ம தம்பிக்கு ஜென்ரேட் வச்சு ஓட்டுறாங்கப்பா. எதுக்குப்பா கரண்ட் கட் பண்றீங்க? நாங்களே ஏதோ சும்மா ஒரு கூட்டத்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு பண்றோம். எங்களுக்கு எதுக்குப்பா கரண்ட் கட்டு? தளபதிக்கு தான் கரண்ட் கட்டு பண்றீங்க, தளபதி தம்பிக்கு இருக்குமா கரண்ட் கட் பண்ணுவீங்க? என்னப்பா உங்க நியாயம்? இன்னும் புரியல. தளபதி சொல்ற மாதிரி, ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வர சட்டமன்ற தேர்தல் நமக்கு, நம் சார்ந்திருக்கும் மக்களுக்கும் மற்றும் வருங்கால தலைமுறையினருக்கும் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த ஒரு தேர்தல்ல நம்ம தமிழக வெற்றி கழக தளபதியை முதலமைச்சர் ஆக்கவில்லை என்றால் அடுத்து வரும் நாட்களில் நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகும். நம்மளை தற்குறி என்று சொல்பவர்கள் நம்ம வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வர சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த தங்களை மனமார்ந்த கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கு, இதோட முடிச்சுக்கலாம். நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் சிவானந்தன் அவர்களை அழைக்கிறோம். ஏன்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். தமிழக வெற்றி கழக மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் யூத் தேவா அவர்களுக்கும் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சந்தோஷ் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான சொல்லணும்னா, இளைஞர்கள் நம்ம ஊர்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க. ஆனா
நான் இதுவரை எந்த ஒரு அரசியல் மேடைகளுக்கும் கூட்டங்களுக்கும் நான் அதிகமா போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்னை நம்பி ஒன்றிய செயலாளர் யூத் தேவா அவர்கள் நம்பி கூப்பிட்டு அண்ணனுக்காக தளபதிக்காக உயிர் உள்ளவரை நம் தலைவர் தளபதிக்காக இருக்க வேண்டும் என்று உருக்க நம்மளிடம் எடுத்து கூறினார். இருப்போம், தலைவர் இருக்கும் வரை அல்ல, தலைவர் இயக்கம் இருக்கும் வரை 100 ஆண்டு தலைவர் இருப்பார். 100 ஆண்டு தமிழக அரசியலில் திருப்பு முனையாக இருப்பார் என்று தெரிவித்து அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி.